அமைச்சர் பொன்முடி அண்மையில் பேசியது சர்ச்சையாக இருக்கக்கூடிய சூழல்ல, அதாவது இந்து சமய மத உணர்வுகளை புண்படுத்தும் வகையில வைணவம் சைவம் என்ற சொல்லாடலை கொச்சப்படுத்தும் விதமாக அவர் பேசியது குறித்து அவருக்கு பல்வேறு கண்டனங்கள் எழுந்த நிலையில அமைச்சர் பொன்முடியுடைய அந்த வெறுப்பு பேச்சு தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்று தமிழக டிஜிபிக்கு விளக்கம் அளிப்பதற்கு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த அந்த வழக்கு தற்பொழுது மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு தற்பொழுது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிற சூழல்ல அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக 5 புகார்கள் பெறப்பட்டிருப்பதாக தமிழக அரசு சார்பில் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசு சார்பில் ஆஜராக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் வி.எஸ். ராமன் இந்த விவரங்களை நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். மேலும் காணொலி காட்சி வாயில் மூலமாக டிஜிபியும் தற்போது இந்த வழக்கில் ஆஜராகி இருக்கிறார். ஒரு புகார் மீது மட்டும் வழக்கு பதிவு செய்யுங்கள், 4-5 வழக்கு பதிந்தால் இந்த வழக்கு நீர்த்து போய்விடும் என்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறார். அதாவது அமைச்சர் பொன்முடி மீது வழக்குக்கான அந்த விசாரணை தற்போது தொடங்கி இருக்கக்கூடிய